எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகின்றிருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் நன்றி. ஆர்டிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக நட்டி அண்ணன் மற்றும் அருண் பாண்டியன் சார், வினோதினி மேடம், அக்ஷரா மேடம், மூனார் ரமேஷ் அண்ணன், தங்கதுரை, விக்கி சகோதரர், நரேஷ் டாக்டர், அசோக் பாண்டியன் சார், யுவினா மற்றும் ஆதித்யா சிவா அனைவருக்கும் நன்றி. மற்றும் இபி மார்க்கஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேனேஜர் செல்வம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கேமராமேன் பத்மேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. டைரக்டர் ரமேஷ் சகோதரர் அவர்களுக்கு மற்றும் குடும்பத்தாருக்கும் நன்றி. மற்றும் வருகின்ற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சார், நிறையா கதைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம் உங்களுடைய முதல் படத்தை உருவாக்குறதுக்காக. பட் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களத்தில் நீங்கள் தயாரிப்பாளராக களமிறங்கணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த ஒரு நல்ல சமூகத்தை சார்ந்த ஒரு கதையை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்போ வந்தது? எனது டைரக்டர் எனது நண்பர், இன்னொரு நண்பர் வரவில்லை, அவர் ஜெயபாண்டியன் சார் அவர்கள், ஆடிட்டர். அவருடைய நண்பர் ரமேஷ், அவர் மூலத்தில் எனக்கு நண்பர் ஆனார். நாங்கள் ஒரு 15 வருஷமாக நண்பர்களாக இருக்கின்றோம். அப்போ நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் தொழிலுக்காக கோயம்புத்தூர் போய் தொழில் பண்ணி நாங்கள் அங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டோம், நானும் ஜெயபாண்டியன் சாரும். அப்போது ரமேஷ் அவர் சென்னை செட்டில் ஆகிட்டார். அப்போ படம் பண்ணணும்னு 80 நாளாக சொல்லிகிட்டே இருந்தார். கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடலாம், நாங்களும் கொஞ்சம் ரெடி ஆகிடுறோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த தருணம் அவருக்கு நெருங்கி வரும்போது எங்கிட்ட கலந்துக்கிட்டார். அந்த கதையை என்னுடைய நண்பர் ஜெயபாண்டி அதை கதையை முழுக்க கேட்டார். அப்புறம் ஜெயபாண்டி என்ன பண்ணிடலாமான்னு சொல்லும்போது சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் 3 பேர் சேர்ந்து பேசி தான் இதை கதையை நாங்கள் முடிவெடுத்தோம். அப்போ இந்த கதை நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்த உடனே நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அருண் பாண்டியன் சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் நீங்கள் படம் பார்க்க சரி சினிமாவுக்கு இதான் அறிமுகமானு கேட்டார். ஆமாம், முதல் தடவை வந்திருக்கிறோன்னு சொன்னோம். அப்போது கடன் வாங்கி படம் எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் சொந்த வச்சு பணம் வச்சு எடுக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் நண்பர்களுக்காக என் சொந்த பணத்தை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த கதை நல்லா பிடிச்சிருக்கு தம்பி, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல, எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், கதை நல்லா அருமையாக இருக்குது, இந்த கதை எழுதின மாதிரி அவர் எடுத்துட்டாருன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் ஃபைனலாக ஒரு முடிவு சொல்லுங்கள் சார்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் பண்ணிடுவார்னு அவரும் சொன்னார். அந்த ஆறுதல் மற்றும் நட்டி அண்ணன் அவனுக்கு ரொம்ப நாள் நீண்ட பழக்கம் வச்சுருக்கிறாங்க. அவர் முழுக்க அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். மற்றும் இபி நம்ம மார்க்கஸ் அவர்கள் முழு நண்பராக இருந்து இந்த படத்தை முழுமையாக கூட இருந்து முடித்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அவர் வளர்ந்தால் எங்கள் சமுதாயம், எங்கள் ஊர் வளரும், எங்கள் மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவர் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கும். 15 வருஷமாக அந்த கலை பணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்சோ எல்லாம் இங்கே இருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 9 படம் பண்ணிட்டேன். பட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ ஏதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம் ஆக்சுவலாக. அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது. ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார், அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்லேயே இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக யுனைட் ஆகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கலாக இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சார் பண்ணியிருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலை, பட் ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு. ப்ளஸ் எடிட்டிங், மியூசிக் அஃப்கோர்ஸ். ஸோ எல்லாருமே எங்களோட இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார்,
அருண் பாண்டியன் சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மிலன் என் குருநாதருக்கு வணக்கம் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த என் நண்பன் மார்க்கஸ், டைரக்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கும், பத்மேஷ் சார், கேமரன் சார் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து நம்ம ப்ரொடியூசர் ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம். எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு 24 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பேசும்போது சின்ன பட்ஜெட்லேருந்து தான் ஆரம்பிச்சு, சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லார்ட்டையும் நான் சொல்லலை, இது 9 to 9 கால் ஷீட்டுன்னே சொல்லலை. எல்லார்ட்டையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணார் ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். பேசுகிறதெல்லாம் பேசினேன், இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன், கடைசியில் என்னை 9 to 9 வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் 2 பேர்த்துக்கு சொல்லணும். டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலைன்னா இந்த படம் அந்த 24 நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது. பட்ஜெட்லேயும் எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த 24 days கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸு, மேனேஜர் செல்வம் அண்ணன், பாபு அண்ணன், இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு. நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து நண்பர்கள். அப்போ அவர் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வராரு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் 2 நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும், திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த டைரக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார், அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாமே நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போகணுன்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும். ஏன்னு சொன்னால் டைரக்டரே வந்து கட் தான் எடுப்பார். ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட எல்லாம் ஃபுட்டேஜ் போகும்போது, என்ன தலைவா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சிங்க, எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டாரு, இதில் நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து என்னை ஃபுல்லாக ஒரு ஜாம் பேக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டரை சொல்லணும். அவங்க வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணாருன்னா இந்த படத்தை இன்னொரு 100% இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட். அதை மறக்கவே முடியாது. குணா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பாக அவர் ஹையர் பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிறையா மியூசிக் பண்ணுவார். அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை. அதில் இதுக்கு முக்கியமாக வந்து நான் வந்து சவுண்ட்லேயும் சொன்னேன். ரஷீத், குட் லக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர், இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அவரே வந்து நிறைய இன்புட் கொடுப்பார். அவர் ஃபீல்டே இல்லாட்டினாலும், சார் இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் சார், இந்த மியூசிக்கில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் இன்புட் கொடுப்பார். அவ்வளோ இன்வால்வ்டாக இந்த படத்துக்கு ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லணும்னா உதயகுமார் அண்ணா மிக்சிங் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சோஷியல் காஸாக இருக்கும் எல்லாருக்கும். இது வந்து மற்ற படமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது இன்னொரு கடந்து வர ஒரு சின்ன படம்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து மக்கள் பார்த்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய படமாக இருக்கும். மக்கள் பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் மக்களை பார்க்க வைக்க வரணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் படத்தை பார்த்துட்டு நீங்களும் என்கிட்ட பேசுவீங்க இதை பற்றி. நன்றி, வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஒரு 8-9 days ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக, அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்டு கோ டைரக்டர்லேருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு எனக்கு பர்சனலாக ஒரு நாளும் வந்துட்டு
எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க் திஸ் ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் of course inviting me for this press meet. Thank you.